எழுச்சி மிகுந்த பிறந்த நாள் விழாவினுடைய முன்னோட்டமாக நம்முடைய கழகத் தலைவர் அவர்களுடைய பிறந்த நாள் விழா கூட்டம் 26ஆம் ஆண்டு நம்முடைய தேர்தல் வெற்றியை நிர்ணயிக்கின்ற கூட்டமாக நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் 25 கூட்டணி கட்சிகள் தலைவர்களை அழைத்து மிகச் சிறப்பாக பிரம்மாண்டமான முறையிலே 3 நாட்களுக்கு முன்பாக நடத்தி முடித்திருக்கின்றார். தமிழ்நாட்டிலே இருக்கின்ற பத்திரிகைகளிலெல்லாம் தலைப்புச் செய்திகள் அன்றைய தினம் அவர் நடத்திய அந்த கூட்டம்தான். வரலாற்று சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்புமிக்க அந்த கூட்டம் ஏன் அத்தனை பேராலும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது, பாராட்டப்பட்டது என்றால், எப்பொழுதுமே அண்ணன் அவர்கள், அது மாண்புமிகு தளபதி அவர்களுடைய பிறந்த நாள் கூட்டமாகட்டும் அல்லது நம்முடைய மரியாதைக்குரிய இளைஞரணியினுடைய செயலாளர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கான கூட்டம் என்றாலும் பிரம்மாண்ட முறையில் நடத்துவது வழக்கம் என்றாலும், பிறந்த நாள் கூட்டத்தை அனைத்து கட்சியினரையும் கூட்டி நடத்தி இருக்கின்ற அந்த மாண்பும் அந்த பொருத்தமும் இனி வருகின்ற காலங்களிலெல்லாம் நிரந்தரமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நம்முடைய தளபதிதான் என்பதை இந்தியாவிற்கு அறிவிக்கின்ற கூட்டமாக இருந்ததால் தான் அது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் கவனிக்கின்ற ஒரு நிகழ்வாக மாறி இருக்கின்றது. கடந்த 4 ஆண்டுகளில் இந்திய வரலாற்றில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு மருத்துவத்துறையில் சாதனையை புரிந்திருக்கின்ற ஒரு அமைச்சர். மருத்துவத்துறை என்பது வசதி படைத்தவர்களுக்கு மட்டும், ஒரு சில வகுப்பை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே எட்டுகின்ற உயரத்திலே இருக்கின்ற ஒன்று என்பதை மாற்றி அனைவருக்கும் அனைத்தும் என்கின்ற சமத்துவ நாயன் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கனவை நிறைவேற்றும் வகையிலே மிக மலிவான விலையில் அனைவருக்கும் மருத்துவ வசதியும் மருந்துகளும் கிடைக்க வேண்டும் என்று கூட மிக சமீபத்திலே முதல்வர் மருந்தகம் என்று முதல்வருடைய வழிகாட்டுதலின்படி இந்த துறையால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த திட்டம் இந்தியா முழுமையிலும் பாராட்டை பெற்றிருக்கின்ற சிறப்பு திட்டமாக திகழ்கின்றது. மருத்துவத்துறையின் வரலாற்றிலேயே கிட்டத்தட்ட இந்த அளவிற்கு ஒழிவு மறைவற்ற வெளிப்படைத்தன்மையுடன் 26,420 புதிய பணி நியமனங்கள் நடந்ததில்லை என்னும் அளவிற்கு அண்ணன் அவர்களுடைய முயற்சியால் மருத்துவத்துறையிலே புதிய மருத்துவர்களுக்கு பணி ஆணை வழங்கப்பட்டிருக்கின்றது. கவனிக்க வேண்டும் நீங்கள், it is done in a very transparent way. ஒளிவு மறைவு இல்லாமல் அவர்கள் படித்து முனைந்து அதற்கான பரீட்சை எழுதி அதற்கான கலந்தாய்வின் மூலமாக ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ் கலந்தாய்வு மூலமாக முறையாக நியமிக்கப்பட்டிருப்பது 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இதுவரையிலும் இல்லாத ஒரு சாதனையை, அந்த சாதனையை நிகழ்த்தி காட்டியவர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள்தான். பணி மாறுதல்கள் 40,490 மருத்துவர், செவிலியர், மருத்துவ பணியாளர்கள் கலந்தாய்வின் மூலமாக பணிமாறுதல் பெற்று சென்றிருக்கின்றார்கள். எத்தனை மருத்துவமனைகள் உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன தெரியுமா? 4,615 பணியிடங்கள், மருத்துவமனைகள் அல்ல, அவற்றில் பணியாற்றுகின்ற பணியிடங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர்களுடைய தலைமையின் கீழ் 545ற்கு மேற்பட்ட விருதுகளை பெற்றிருக்கின்றது. மிக குறிப்பாக அதற்கு மகுடம் வைத்தார் போல 2004ஆம் ஆண்டிற்கான யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்ஏஜென்சி TMK4 டாஸ்க் ஃபோர்ஸ் என்கின்ற அவார்டை பெற்றிருக்கின்ற பெருமையை தமிழ்நாட்டிற்கு, தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு அண்ணன் அவர்கள் தேடி தந்திருக்கின்றார். இத்தனைக்கும் சிகரம் வைத்தார் போல இங்கே தம்பி துரைராஜ் அவர்களும் மற்றவர்களும் எடுத்து இயம்பியதைப் போல கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை, இந்திய வரலாற்றில் ஒரு மருத்துவமனை அமைக்கப்பட்டு 1 வருடத்திற்குள் 3,13,864 பேர், இது கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு முன்பு எடுக்கப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். I think the numbers must have increased by this time. அந்த சாதனையை படைத்திருக்கின்றது. இது அத்தனையும் மருத்துவத்துறையிலே அவர் அமைச்சராக இருந்து செய்த சாதனை என்றாலும் சைதாப்பேட்டை தொகுதிக்கு என்று அவர் செய்திருக்கின்ற திட்டங்கள் ஏராளம். அந்த வகையிலேயும் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த கூட்டத்திற்கு தலைமை வைத்துக் கொண்டிருக்கின்ற அவருடைய அந்த முன்னிலையில் தலைவருடைய பிறந்த நாள் வாழ்த்தரங்கத்தில் பங்கு பெறுவது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு தலைமை வைத்துக் கொண்டிருக்கின்ற துணை மேயர் தம்பி மகேஷ்,
அவரும் ஒரு கொஞ்சமும் அயராத களப்பணியாளர். பெருமழை வெள்ள பாதிப்பின் பொழுது துணை மேயராக அவர் சுற்றி சுழன்று பணியாற்றிய விதத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வார்டு மேம்பாட்டு நிதியிலே இருந்து மாமன்ற உறுப்பினராக அவருடைய வார்டில் பல்நோக்கு கட்டிடம், அங்கன்வாடி கட்டிடம், சமுதாய நலக்கூடம் என மக்களின் அடிப்படை தேவைகள் அத்தனையும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நிவர்த்தி செய்கின்ற மிகச் சிறப்பான முறையிலே பணியாற்றுகின்ற ஒரு துணை மேயரை நாம் பெற்றிருக்கின்றோம். என்னுடைய நிதியையும் என்னிடத்திலே பெற்று அமைச்சர் அவரிடமும் நிதி வாங்கி இருக்கின்றார். என்னிடத்திலேயும் பெற்று மக்களின் சேவைகளை பூர்த்தி செய்வதற்காக என்னிடத்திலே இருந்து 1,50,00,000 நிதி உதவி பெற்று மிகச்சிறந்ததொரு சமுதாய நலக்கூடத்தை கட்டுகின்ற பணியை செவ்வனே செய்து வருகின்றார். அடுத்ததாக 60 லட்சம் மிக சரியான மேடையிலே வேண்டுகோளை வைத்திருக்கின்றார். இந்த சைதாப்பேட்டை பகுதியிலே ஒவ்வொருவரும் மக்கள் பணியிலே போட்டி போட்டுக்கொண்டு சேவை செய்வதில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் இத்தனை விரிவாக இங்கே அமர்ந்திருக்கின்ற தாய்மார்களிடமும் இங்கே கலந்து கொண்டிருக்க பொதுமக்களிடமும் மருத்துவத்துறையின் சாதனைகள் குறித்தும் எப்படி சட்டமன்ற உறுப்பினர்கள், உங்களுக்கான மாமன்ற வார்டு உறுப்பினர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேரும் பணியாற்றுகின்றார்கள் என்பதை பெருமையோடு நம்முடைய கழக தலைவருடைய பிறந்த நாளில் நாம் நினைவு கூறுகின்றோம். பிறந்த நாட்கள் எல்லோருக்கும் வருவது உண்டுதான். பூமியிலே பிறக்கின்ற அத்தனை பேரும் பிறந்த நாள் என்பது சிறந்த நாளாக அமைவது இல்லை. சிறந்த நாளாக உருவாக்கி கொள்வது என்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய கையிலே இருக்கின்றது. அதிலும் ஒரு நாட்டை வழிநடத்துகின்ற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை கட்டி காக்கின்ற மிகப்பெரிய அந்த பொறுப்பிற்கு வந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் இத்தனை சீரோடும் சிறப்போடும் ஒவ்வொரு இல்லத்திலும் இவர் எங்களுடைய அப்பா, இவர் எங்களுடைய சகோதரர், இவர் எங்களுடைய அண்ணன் என்று எண்ணும் அளவிற்கு குதூகலமாக கொண்டாடுகின்ற பிறந்த நாள் விழாவை எட்டுவது என்பது உலகின் மிகச்சிறந்த ஆளுமைகளுக்கே வாய்க்கின்றது. அதற்காக அவர் கடந்து வந்த காட்டாறுகள், நீந்தி இருக்கின்ற நெருப்பார்கள் எத்தனையோ எத்தனை. எதுவும் தங்கத்தட்டிலே வைத்து அவருக்கு கொடுக்கப்படவில்லை. அவர் தன்னுடைய சுயமான உழைப்பினால் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் மகன் என்கின்ற அந்த பெருமை மிகுந்த அடையாளம், அதற்கான வாய்ப்பு உரிமை அவருக்கு இருந்தாலும் அந்த அடையாளத்தை அவர் ஒருபொழுதும் தன்னுடைய உயரத்துக்கான படிக்கட்டுகளாக பயன்படுத்தியது இல்லை. லாங்ஸ்டன் ஹியூக்ஸ் என்கின்ற அந்த கருப்பின நிறத்தை சார்ந்த கவிஞன் பெருமையோடு சொல்லுவான் அல்லவா, உங்களுடைய கருப்பு தோலை நீங்கள் உங்கள் உடலை போர்த்துகின்ற அங்கியை போல அணிந்து கொள்ளாதீர்கள், அதனை உங்களுடைய உரிமைகளுக்காக உயர்த்தி பிடிக்கின்ற போர்க்கொடியை போல தூக்கி பிடியுங்கள் என்று. அதனை போல ஒரு போர்க்கொடியை போல நம்முடைய கழகத்தின் கொடியை தூக்கி பிடித்து இயக்கத்தை வளர்த்தெடுக்கின்ற பணியால் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சரானவர் 8 கோடி மக்களுடைய நம்பிக்கையால் இந்த நாற்காலி அவருக்கு கிட்டி இருக்கின்றது. கிடைத்திருக்கின்ற நாற்காலியை பதவி என்று பார்க்காமல் பொறுப்பு என்று உணர்ந்து செயல்படுவதால் தான் இன்றைக்கு அவர் காட்டுகின்ற திசையிலே மிக மிக முக்கியமான மொழி திணிப்பு என்கின்ற அந்த மும்மொழி கொள்கை திணிப்பாகட்டும், நம் அனைவருடைய தலையின் மேல் டெமோக்ரசிஸ் ஸ்வார்ட் என்று சொல்லப்படுகின்ற அளவிலே தலையின் மீது கத்தி போல தொங்கிக் கொண்டிருக்கின்ற தொகுதி மறு சீரமைப்பு என்கின்ற அந்த ஒரு விஷயமாகட்டும், அவர் காட்டுகின்ற வழியிலே செல்வதற்கு தென்னகத்திலே இருக்கின்ற கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா ஆகிய முதலமைச்சர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அதற்குரிய அத்தனை திண்மை, திடம், மன உறுதி இவற்றையெல்லாம் தலைவர் கலைஞரிடமிருந்து, பெரியாரிடமிருந்து, பேரறிஞரிடமிருந்து பெற்ற பெருந்தகமைக்கு சொந்தக்காரர் அவர். 1965ஆம் ஆண்டே முடித்து வைக்கப்பட்ட பிரச்சனை மொழி பிரச்சனை. உலக வரலாற்றிலேயே யாரும் தங்களுடைய இன்னுயிரை ஈந்து ஒரு மொழிக்காக உயிர் விட்டதில்லை என்று ஐநா சபையிலே பதியப்பட்டிருக்கின்ற வரலாற்றிற்கு சொந்தக்காரர்கள் நாம். இப்பொழுது ஏன் புதிதாக இந்த ஒன்றிய அரசாங்கம் இந்த பிரச்சனையை கிளப்புகின்றது? அவர்கள் சொல்வது போல வடநாட்டிலெல்லாம் மும்மொழி கொள்கையா இருக்கின்றது. மும்மொழி என்ன, இருமொழி கொள்கையே அங்கே கிடையாது. உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு ஆங்கிலத்தை சரளமாக நம்முடைய பேசுபவர்கள் யார்? அங்கெல்லாம் ஒரு மொழி கொள்கையை வைத்துக் கொண்டு இங்கே வந்து மும்மொழி கொள்கையை அவர்கள் திணிப்பதற்கு காரணம், வருகின்ற தேர்தலை ஒட்டி
ஏதாவது பம்மாத்து வேலைகளை, ஏதாவது ஒரு விஷயங்களை எடுத்து கிண்டி கிளறி மக்களிடையே குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான். பேரறிஞர் அண்ணா மிக அழகாக சொன்னார் இந்தி குறித்து. இந்தி என்பது எங்களுக்கு எடுப்பு சாப்பாடு, ஆங்கிலம் என்பது நாங்கள் விரும்புவற்றை நாங்கள் சொன்னதைப் போல சமைத்து தருகின்ற சமையல்காரன். ஆனால் தமிழோ எங்கள் மனமறிந்து மனையறிந்து ஊனறிந்து உணர்வறிந்து மனையிலே எங்கள் தாய் சமைத்து போடுகின்ற இல்லத்து சமையல். தமிழ் எங்கள் உயிர் என்று நாங்கள் சொல்வது அதற்காகத்தான். மாண்புமிகு மேனாள் பிரதமர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை மீறுவது மட்டுமல்லாமல் இந்தி பேசாத மக்களிடம் அவற்றை திணிப்பதற்கு ஏன் இந்த அவசரம்? தமிழ் தமிழ் என்று செல்கின்ற இடங்களிலெல்லாம் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சொல்லுகின்றார். நாங்கள் நாடாளுமன்றத்திலே கேள்வி எழுப்பினோம். நீங்கள் சமஸ்கிருதத்திற்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்குகின்றீர்கள் 2017 இருந்து 21ஆம் ஆண்டு வரை. ஆனால் நம்முடைய தமிழ் மொழிக்கு அப்பொழுது நீங்கள் ஒதுக்கியது 22 கோடி ரூபாய் மட்டும்தான். 22 இருந்து 23 வரை இந்தி மொழிக்கு நீங்கள் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கி இருக்கிறீர்கள். தமிழ் மொழிக்கு 22 கோடி ரூபாய் தான். அதே போலத்தான் பெருந்தலைவர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுக்கு முன்பாக மிஸ்ரா என்பவர் ஒரு கருத்தை அவர் முன்னிலையிலே சொன்னார். இந்தி பேசாத மக்களிடம் ஒரு எழுதப்படாத காசோலையை கொடுங்கள், எம்டி செக். அவர்கள் விரும்புகின்ற காலக்கெடுவை அவர்கள் விரும்பும் பொழுது எழுதி கொள்ளட்டும். அதுதான் அரசியல் நாகரிகம், அதுதான் அரசியல் முதிர்ச்சி பெருந்தன்மை என்று சொன்னார். நாகரிகம், முதிர்ச்சி, பெருந்தன்மை, இந்த மூன்றும் இல்லாத ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு அவரை எதிர்த்து நிற்கின்ற அந்த திண்மை, அந்த மனத்திடம் பெற்றிருக்கின்ற ஒரே அரசியல் தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் என்பதால் தான் நமக்கு நிதியை தராமல் இழுத்தடிக்கின்றது. ஒரு புறம் நிதி நெருக்கடி, மற்றொரு புறம் ஆளுநர் போன்றவர்களால் வருகின்ற அரசியல் நெருக்கடி, மற்றொரு புறம் இன மொழிக்கு தருகின்ற நெருக்கடி. இத்தனையும் தாண்டி நமக்கான எத்தனை எத்தனை திட்டங்களை அவர் தந்திருக்கின்றார். அடுக்கிக் கொண்டே சென்றார்கள். 5 minutes அடுக்கிக் கொண்டே சென்றார்கள். இங்கே அவர் தம் திட்டங்களை எல்லாம் பெண்களுக்காக, மிக மிக குறிப்பாக நம்முடைய குடும்ப தலைவர்களுக்கான மாதம் தோறும் வழங்கப்படுகின்ற உரிமை தொகையாகட்டும், மேற்படிப்பிற்காக வழங்கப்படுகின்ற புதுமை பெண் என்கின்ற திட்டமாகட்டும், நாம் நம்முடைய சகோதரன், நம்முடைய கணவர் ஆகியோரிடம் சென்று நம்முடைய தாய் வீடு சென்று வர வேண்டும், சிற்சில விஷயங்களுக்காக ஒவ்வொரு முறையும் கையேந்த வேண்டிய அவசியமில்லை என்பதற்காக நமக்கு உரிமை தொகையாக தருகின்ற கலைஞர் மகளிர் உரிமை தொகையாகட்டும், எத்தனை விஷயங்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். பெண்களுடைய நிலைமை இந்த நாட்டிலே தந்தை பெரியாருக்கு முன்பாக, பேரறிஞர் தலைவர் கலைஞருக்கு முன்பாக எப்படி இருந்தது என்று இந்த நாட்டில் மட்டுமல்ல உலக வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஒரு சம்பவம் எனக்கு நினைவிற்கு வருகின்றது. அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் அப்பொழுது பிரதமராக இருந்த சமயம், இஸ்ரேல் என்ற நாட்டை நீங்கள் அறிவீர்கள். மிகச் சிறிய நாடு, ஆனால் அறிவியலில் மிக அபாரமான வளர்ச்சி பெற்ற நாடு அது. அப்பொழுது இஸ்ரேல் நாட்டினுடைய பிரதமராக இருந்த கோல்டா மேயர் நம்முடைய அம்மையார் அவர்களை அங்கே அழைத்து செல்கின்றார் சிறப்பு விருந்தினராக. மிக பிரம்மாண்டமான வரவேற்பு எந்த இடத்திலே என்றால் ஒரு கிறிஸ்தவ மடாலயத்தின் முன்பாக நடைபெறுகின்றது. உள்ளே அழைத்து செல்லப்படுகின்றார். போனவுடன் அம்மையாருக்கு மிகுந்த அதிர்ச்சி. அங்கே ஆண்கள் எல்லாம் முன்புறமாக அமர வைக்கப்பட்டு கட்டக்கடைசியில் பெண்கள் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வருத்தத்தோடு கோல்டா மேயர் சொல்கின்றார், பெண்கள் எந்த உயரத்தில் இருந்தாலும் எந்த பதவியில் இருந்தாலும் இங்கே அமர வைப்பதுதான் எங்கள் வழக்கம் என்று. அம்மையார் அவர்கள் அதிர்ச்சியுற்றதாக வரலாறு பதிவு செய்கின்றது. ஆனால் நினைத்து பாருங்கள், 1989ஆம் ஆண்டு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக பெண்களுக்கு தன்னுடைய பிறந்த வீட்டிலே சொத்துரிமை உண்டு என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தது நம்முடைய தலைவர் கலைஞர். அதனுடைய நீட்சியாகத்தான் கொண்டு வருகின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற அத்தனை திட்டங்களும். காலை உணவு திட்டம், இன்றைக்கு கனடா நாட்டிலே அந்த திட்டம் மிகுந்த புகழோடு போற்றப்பட்டு அந்த நாட்டு அரசாங்கம் காலை உணவு திட்டத்தை கையிலே எடுத்திருக்கின்றது. பெருந்தலைவர் காமராசர் ஐயா, அதற்கு பின்பாக நம்முடைய கலைஞர் முன்னெடுத்த மதிய உணவு திட்டம் நமக்கு தெரியும். எங்கள் ஊர் பக்கங்களிலே இருக்கின்ற பள்ளிகளிலே நாங்கள் படித்த 1ஆப்பு 3ஆப்பு 5ஆப்பு பள்ளிக்கூடங்களில் எல்லாம் மதிய உணவுக்கு மட்டுமே குழந்தைகளை கொண்டு வந்து விட்டுவிட்டு காலையெல்லாம் அவர்கள் வயல் வேலைக்கு செல்வார்கள்.
11 மணிக்கு அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து மதிய உணவிற்கு விட்டு சாப்பிட்டு முடித்தவுடன் 2 மணிக்கு கொண்டு செல்கின்ற தாய்மார்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த பள்ளியிலே தான் நான் என்னுடைய 1ஆப்பையும் 3ஆப்பையும் முடித்தேன். 2ஆப்பு படிக்கவில்லை, பிகாஸ் ஐ எம் அ டபுள் ப்ரொமோட்டிங், ஃபர்ஸ்ட் டு ஃபிஃப்த், தேர்ட் டு ஃபிஃப்த். அப்படி மண்மெழுகிய தரையிலே அமர்ந்து தேங்காய் எண்ணெய் தடவிக்கொண்டு, சமயங்களில் வேப்ப எண்ணெய் கூட தடவிக்கொண்டு படித்த தமிழச்சி இன்றைக்கு உங்களோடு பேசுகின்ற இந்த அளவிற்கு கடந்து வந்த படிக்கட்டுகளை போட்டு கொடுத்தது நம்முடைய பெரியார், நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர், நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள். ஆகவேதான் அவர் தந்த திட்டங்களை சொல்லி, அந்த திட்டங்களின் மூலமாக வர இருக்கின்ற அபாயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி, தேர்தல் களத்திற்கு முன்னோட்டமாக இந்த 1 மாத காலமும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திருவிழா கோலத்தோடு இந்த பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகின்றார்கள். அருமையான அழைப்பிதழ், பல்வேறு தலைப்புகளில் அத்தனை பேரும் உரையாடுகின்ற அந்த தலைப்புகளில் வாழ்த்தரங்கங்கள், கூட்டங்கள், இசை நிகழ்ச்சிகள் என்று கலைஞர்கள், கவிஞர்கள், பொதுமக்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளுமைகள் அத்தனை பேரும் கொண்டாடுகின்ற விழாவாக 1 மாத காலமும் விழா நிகழ்ச்சிகளை அவர் ஒழுங்கமைவு செய்திருக்கின்றார். ஒரு இயக்க தலைவன் தன்னுடைய தொண்டர்களுக்கு உற்சாகம் தருவது என்பது, அவருடைய பிறந்த நாளை நாம் நம்முடைய இயக்க கொள்கைகளை, அவர்தம் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சென்று சேர்ப்பதன் மூலம்தான் என்பதை மிகச் சரியாக தெரிந்து கொண்டு நடத்துகின்ற அவருடைய இந்த விழா என்பது நமக்கான தேர்தல், சந்திக்க இருக்கின்ற தேர்தலுக்கான முன்னோட்டமான விழாக்கள். மக்களிடம் சென்று நீங்கள் நம்முடைய அரசின் சாதனைகளை சொல்லுங்கள், எப்படிப்பட்ட நெருக்கடியான காலகட்டத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மாநில சுயாட்சிக்காகவும் உரிமைக்காகவும் நாட்டை வழிநடத்தி செல்கின்றார் என்பதை சொல்லுங்கள். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய பிறந்த நாள் செய்தியாக தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்பதை உங்களுக்கு சொல்லி, அனைத்து தொகுதிகளிலும் 200 தொகுதிகள் மட்டுமல்ல 234 தொகுதிகளிலும் உதய சூரியன் உதிக்கும். அப்படியா? சரி சரி, நான் டைம் ஆகுது என்பதை உங்களுக்கு நான் மீண்டும் நினைவூட்டுகின்றேன். 2 பிரச்சனைகளை உங்களிடம் சொன்னேன். ஒன்று மும்மொழி கொள்கை. நம்முடைய தலையின் மீது தொங்கிக் கொண்டிருக்கின்ற கத்தி என்று ஒன்றை சொன்னேன் அல்லவா? அந்த ஆங்கில வார்த்தை டெமோக்ரஸிஸ் ஸ்வோர்ட் என்று சொன்னேன். டெமோக்ரஸ் என்கின்ற அந்த வீரனுடைய தலையின் மேல் அவன் செல்லுகின்ற இடமெல்லாம் ஒரு கத்தி தொங்கிக் கொண்டிருப்பதான ஒரு புராதன கருத்திலே இருந்து எடுக்கப்பட்ட ஒன்று. எந்த நேரத்திலும் அது விழலாம், அது எப்பொழுது விழுகுமோ விழாதோ என்று தெரியாத ஒரு அவல நிலையிலே அவன் இருப்பான். இந்த 2வது கத்தி என்பது தொகுதி மறு சீரமைப்பு என்கின்ற ஒன்று. இது ஏதோ தடிமனான புத்தகங்களை எல்லாம் படித்துவிட்டு மிகப்பெரிய கருத்தரங்கங்களில் பேசுகின்ற விஷயம் அல்ல. நீங்களும் கடைசியிலே இருக்கின்ற தாய்மார்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள்லாம் மிக மிக குறிப்பாக சென்னை மாவட்டத்தை சார்ந்த அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்களும் கடுமையாக உழைத்து பெருவாரியான 2 லட்சத்திற்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் என்னை டெல்லிக்கு அனுப்பி இருக்கிறீர்கள். அதற்கு உங்களுக்கு நான் எப்பொழுதும் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். அப்படி நாங்கள் அனுப்பப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டிலே இருந்து 40 பேர் இருக்கின்றோம். இந்த 40 பேரும் ஒன்றிய அரசாங்கத்தை நோக்கி மிக காத்திரமாக குரல் எழுப்புகின்றோம், கேள்விகள் கேட்கின்றோம், நிதியை தாருங்கள் என்கின்றோம். அத்தனையும் இப்பொழுது கூட செவிடன் காதில் ஊதிய சங்கு போல இருக்கின்றது. நம்முடைய வெள்ள பாதிப்பின் பொழுது போய் அங்கே நிதி தாருங்கள் என்று கேட்டோம். மாண்புமிகு முதலமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் போய் கோரிக்கை வைத்தோம். வந்தார்கள் ஒன்றிய அமைச்சர்கள், பார்த்தார்கள், சென்றார்கள், நிதி தரவில்லை. மிக சமீபத்திய பெஞ்சல் புயலின் போதும் கோரிக்கை வைக்கப்பட்டது, அதற்கும் நிதி தரவில்லை. ஆனால் பாருங்கள், அதிகமான வருமானத்தை ஈட்டித் தருவது தமிழ்நாடு, அதிக வரியை கட்டுவது தமிழ்நாடு, ஜிஎஸ்டி இழப்பீட்டு தொகை நமக்கு இல்லை, இன்று வரை தரப்படவில்லை. அந்த நிலையால் இன்று வரை அவதியுறுவது தமிழ்நாடு. மத்திய அரசாங்கம் ஒரு நிதி ஆயோக் என்கின்ற அமைப்பின் மூலமாக மாநில அரசுகள் எப்படி செயல்படுகின்றன என்கின்ற ஒரு கணக்கெடுப்பை நடத்தும். அப்படி ஒன்றிய அரசு நடத்துகின்ற அந்த நிதி ஆயோக் அந்த பட்டியலில் 2வது இடத்திலே நாம் அதிக வருமானத்தை ஈட்டித் தருகின்ற இடத்திலே தமிழ்நாடு இருக்கின்றது. 3வது இடத்திலே கல்வி, பொருளாதாரம், மருத்துவம், விளையாட்டுத்துறை அத்தனையிலும் தமிழ்நாடு இடம் வகிக்கின்றது. வரி கட்டுவதிலே முதல் இடத்திலே இருக்கின்றது.
இத்தனை சிறப்புகளை உடைய நமக்கு இப்பொழுது 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இது எந்த அடிப்படையிலே தரப்படுகிறது என்றால், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையை கணக்கிட்டு as per the proportion, இவ்வளவு மக்கள் தொகை என்றால் அதற்கு இத்தனை உறுப்பினர்கள் என்று தரப்படுகின்றது. இந்த மக்கள் தொகைக்கான பெஞ்ச் மார்க் அளவீடு என்பது 970களில் வைக்கப்பட்ட அந்த பெஞ்ச் மார்க். அப்பொழுது முறையாக அமல்படுத்தப்பட்ட குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வெற்றிகரமாக நடத்திய ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான். ஆகவே நம்முடைய மக்கள் தொகை என்பது கிட்டத்தட்ட சமநிலைக்கு வந்துவிட்டது. இனிமேலும் மக்கள் தொகை கூடுவதற்கான அதற்கான வாய்ப்புகள் குறைவு. தொடர்ச்சியாக 40 ஆண்டு காலம் நாம் கடைபிடித்த, அதிலும் அது அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது மிகுந்த வீரியத்தோடு அதனை கடைபிடித்த மாநிலம் என்கின்ற பெருமைக்குரிய தமிழ்நாடு இப்பொழுது அதற்குரிய விலையை கொடுத்தாக வேண்டிய நிலைக்கு வந்திருக்கின்றது. உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற வட மாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டத்தை நம்மை போல மிக செப்பமோடு கையாளவில்லை. அவர்களுக்கு மக்கள் தொகை அதிகரித்திருக்கின்றது. ஆகவே தொகுதி மறுசீரமைப்பு என்று வரும்பொழுது மக்கள் தொகையை கணக்கெடுத்து அதன் மூலமாக தொகுதிகளை அவர்கள் அறிவித்தால், வரையறுத்தால், உத்தரப்பிரதேசத்திற்கு ஏற்கனவே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 மடங்கு அதிகமாவார்கள். பீகாருக்கு 2 மடங்கு அதிகமாவார்கள். இப்படி வட மாநிலங்களிலெல்லாம் மக்கள் தொகையை வைத்து கணக்கிடப்படுவதால் அவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். நம்முடைய தமிழ்நாட்டிற்கு 8 இடங்கள் குறைக்கப்படும். இது ஏன்? நாங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை மிகச் சரியாக கடைபிடித்து நாட்டின் நலனுக்கு எங்கள் பங்களிப்பை தந்ததாலா என்றுதான் ஒன்றிய அரசை பார்த்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கேள்வி எழுப்புகின்றார். அதற்கான விலையாக எங்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டால், இப்பொழுதே நாங்கள் பேசுகின்றது செவிடன் காதில் ஊதிய சங்கு என்றால், நமக்கு 31, தெலுங்கானா நம்மை விட சிறிய மாநிலம், அவர்களுடைய குரல் எம்பி குறித்தாலும் எட்டப்போவதில்லை. கேரளாவும் சிறிய மாநிலம், அவர்கள் ஏறி ஏறி சிகரத்திலே நின்று கூவினாலும் எட்டப்போவதில்லை. கர்நாடகாவிலும் இதே கதைதான். ஆகவேதான் அவர்களுடைய திட்டம் என்பது தென்னகத்தினுடைய மாநிலங்களுடைய உதவி இல்லாமலேயே, நீங்கள் எங்களை எதிர்க்கிறீர்கள் அல்லவா, கொள்கை ரீதியாக மதத்தின் மூலமாக அரசியல் செய்யாதீர்கள் என்று எங்களுக்கு அறிவுரை சொல்லி சுட்டுகிறீர்கள் அல்லவா, உங்களுடைய உதவிகள் இல்லாமலேயே நாங்கள் அங்கே ஆட்சியை பிடிக்க முடியும். 543 பேர் தான் இப்ப பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஆனால் புதிய பாராளுமன்ற கட்டடத்தில் 842 பேருக்கு மேல் அமரக்கூடிய வகையிலே இருக்கைகள் செய்யப்பட்டு அங்கே அந்த புதிய நாடாளுமன்ற கட்டடம் கட்டப்பட்டிருக்கின்றது. காரணம் என்னவென்றால், இதுதான் ஒன்றிய பாஜக பாசிச அரசினுடைய நீண்டகால திட்டம். வடமாநிலங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை இந்த மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் அதிகரித்து விட்டால், நமக்கு கொள்கை ரீதியாக நான் தமிழன், நான் தமிழச்சி என்று தமிழ் மொழியோடும், எங்களுடைய மாநிலம் என்பது எங்களுக்கான கல்வி உரிமையை தாருங்கள் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொல்கின்றார் அல்லவா, நம்முடைய குழந்தைகளுடைய கல்வியை பறிக்காதீர்கள் என்று வைத்திருக்கின்ற திட்டங்களுடைய பெயர்களை பாருங்கள். சமக்ர சிஷ்ய அபியான் திட்டம். யாருக்காவது இதனுடைய அர்த்தம் தெரியுதா? சுருக்கமாக SSA திட்டம்னு சொல்றது தான். அந்த திட்டத்தில் ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய 2000 கோடி ரூபாயை நிலுவையில் வைத்திருக்கின்றது. சொல்லுகின்றார் மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள், மேதமை மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள், இது பெண்களுக்கான பட்ஜெட் என்று. இந்த 2000 கோடி நிலுவையிலே வைத்திருப்பதால் நம்முடைய தமிழ்நாட்டிலே இருக்கின்ற 30,000 ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை. அந்த ஆசிரியர்களில் பெண்கள் இல்லையா? அந்த மாணவர்களுடைய படிப்பு பாதிக்கப்படாதா? பின் எப்படி இது பெண்களுக்கான, மாணவர்களுக்கான, இளைஞர்களுக்கான, ஏழைகளுக்கான பட்ஜெட்டாக இருக்க முடியும்? உலகத்திலேயே மிக கேவலமான முறையில் குழந்தைகளுடைய கல்வியில் அரசியல் செய்கின்ற ஒரே கட்சி பாஜக தான் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். சுட்டிக்காட்டி விட்டு கலைஞர் அவர்களை ஒரு முறை கேட்டார்கள் அல்லவா, நீங்கள் உங்களை எப்படி வர்ணித்துக் கொள்வீர்கள் என்று கேட்டதற்கு அவர் சொன்னார், மானமுள்ள சுயமரியாதைக்காரன் என்று. அதை போல நீங்கள் புதிய கல்விக் கொள்கையிலே கையெழுத்திட்டால்தான் இந்த 2000 கோடி ரூபாயை தருவேன் என்று நீங்கள் மிரட்டுகிறீர்கள்.
ஆகையால் தான் நான் இது குறித்து கூட மக்களவையிலே பேசும்பொழுது சொன்னேன், இந்த பட்ஜெட் ஒரு ஆர்பிஐ பட்ஜெட் என்று. ஆர்பிஐ என்றால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பட்ஜெட் அல்ல, ரிவெஞ்ச் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட், பழி வாங்குகின்ற பட்ஜெட் என்று. நம்முடைய மாண்பு முதலமைச்சர் சொல்கின்றார், என்னுடைய பிள்ளைகளுடைய கல்வியை நீங்கள் பழிவாங்குகின்ற இந்த 2000 கோடி ரூபாயை தர மறுக்கிறீர்கள். 10,000 கோடி ரூபாய் தந்தாலும் நான் பெறப்போவதில்லை. மானமிகுந்த சுயமரியாதைக்காரராக நாங்கள் எங்கள் குழந்தைகளுடைய கல்வியை பார்த்துக் கொள்வோம், புதிய கல்விக் கொள்கையில் கையெழுத்திட மாட்டோம் என்று சொல்கின்றார். அதுதான் பேரறிஞர் அண்ணாவும் நம்முடைய முத்தமிழறிஞரும் நமக்கு தந்த உரம். என்ன சொன்னார் அண்ணா? எது முறையோ அதன் வழி நடவுங்கள், அறிவுக்கு ஒத்ததை கொள்ளுங்கள், மதத்திற்கு முன் மண்டியிடாதீர்கள், எதிர்ப்பிற்கு அஞ்சாதீர்கள், மானமே மனிதனை மனிதனாக்குகின்றது என்று. சுயமரியாதை உள்ள மானமிக்க தமிழனாக தமிழ் இனத்தை நடத்தி செல்கின்ற மாண்புமிகு முதலமைச்சராக 10,000 கோடி ரூபாய் தந்தாலும் எனக்கு வேண்டாம் என்று சொன்ன நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். 10,000 என்கின்ற சொல்லில் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கின்றது. உங்களுக்கு அந்த நிகழ்ச்சி தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. மந்திரகுமாரி படம் முடிந்து அது மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக கொண்டாடப்பட்ட காலம். அதற்கு பின்பாக என்எஸ்கே அவர்கள் நம்முடைய தலைவர் கலைஞரை சந்தித்து மணமகள் திரைப்படத்திற்கு வசனம் எழுத வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார். இருவரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் தான் மணமகள் திரைப்படத்திற்கு வசனம் எழுத வேண்டும் என்று கேட்கின்றார். தலைவர் கலைஞரும் புன்சிரித்து கொண்டே சரி என்கின்றார். அதற்கு உங்களுக்கு எவ்வளவு ஊதியம் வேண்டும் என்று கேட்கின்றார். கலைஞர் பதில் சொல்லவில்லை. என்எஸ்கே அவரிடம் போய் என்ன ஊதியம் கேட்பது என்று, அவர் எவ்வளவு தருகிறாரோ தரட்டும் என்ற அளவிலே சிரித்து கொண்டே இருக்கின்றார். எவ்வளவு கொடுத்தாலும் சம்மதமா என்று கேட்கின்றார். சம்மதம் தான் என்கின்றார் தலைவர் கலைஞர். என்எஸ்கே உடனே ஒரு காகிதத்தை எடுத்து 4 சுழியம் 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 எழுதுகின்றார். எழுதி, இது உங்களுக்கு சம்மதமா? ஒன்றும் இல்லை, 4 0 போட்டிருக்கேன், சம்மதமா என்று கேட்கின்றார். அதற்கும் பதில் சொல்லாமல் சம்மதமே என்கின்றார். என்எஸ்கே மறுபடியும் 1 என்று அந்த 4 0க்கு அப்புறம் 1 போடுறார். 1 ரூபா சம்பளம்ங்கிறத காமிக்கிற மாதிரி. அப்போ இந்த 1 ரூபா சம்பளம் உங்களுக்கு சம்பளம் சரியா அப்படின்னு மறுபடியும் கேட்குறார். தலைவர் கலைஞர் புன்சிரிப்போடு அதை வாங்கி, அந்த பேப்பரை வாங்கி தலைகீழாக திருப்பி பிடிக்கிறார். தலைகீழாக திருப்பி பிடிச்சா எவ்வளவு? 10,000. தலைகீழாக திருப்பி பிடித்தால் 10,000 ரூபாய். திருப்பி பிடித்து இது எனக்கு சம்மதமே என்று சொல்லுகின்றார். அந்த சாமர்த்தியத்தை, அதற்கான அந்தந்த கணத்திலே எதிராளியை கவனமோடு கையாளுகின்ற அந்த பண்பை அவரிடமிருந்து கற்றவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். அதனால்தான் வருகின்ற 5ஆம் தேதி அனைத்து கட்சியினரும் அழைத்து, அதிமுகவிற்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றார். எல்லா கட்சியினரும் தமிழராக ஒன்றுபடுங்கள் என்று. வீரர்களிடமிருந்து வாளை, தமிழர்களிடமிருந்து ஒற்றுமையை, பாணர்களிடமிருந்து கவியை, வீரர்களிடமிருந்து வாளை, தமிழர்களிடமிருந்து ஒற்றுமையை பறிக்க முடியாது என்பதை உணர்த்தும் வண்ணம் தமிழர்களாக ஒன்றுபடுங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுத்திருக்கின்றார். எனக்கு தெரிந்து இன்றைய ஒரு காலகட்டத்தில், அது ஒரு 10 ஆண்டுகள் வரையிலும் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், வரலாற்றிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒருவருடைய சொல்லுக்குத்தான் கட்டுப்பட்டு, எதிர்க்கட்சியை சார்ந்த முதலமைச்சர்களை நீங்கள் விட்டுவிடுங்கள், அவர்கள் நம்மோடு இணைந்திருப்பது என்பது கொள்கை ரீதியாக வருவதுதான். கருத்தியல் ரீதியாகவும் அனைவரும் ஒன்றுபட்டு முதலமைச்சருடைய கருத்துக்களை கேட்க வருகிறோம் என்று வருவது இந்த 5ஆம் தேதி அவர் கூட்டி இருக்கின்ற இந்த ஒரு மாபெரும் கலந்தாய்வு கூட்டத்திற்கு தான் என்று அடித்து சொல்லலாம். எம்என் ராய் என்கின்ற மிகப்பெரிய பொது உடைமைவாதி, மேற்கு வங்காளத்திலே மிக மூத்த அரசியல் அறிஞர் அவர். லெனினுடைய சோவியத் ரஷ்ய புரட்சியின் பொழுது அந்த புரட்சி வெடிக்கின்ற அளவிற்கு அவருக்கு தோள் கொடுத்தவர் அவர்தான். அவர் ஒரு முறை 1941ஆம் ஆண்டுகளில் தந்தை பெரியாரை சந்தித்து ஹிட்லருக்கு எதிராக, ஹிட்லர் எப்பேற்பட்ட கொடிய ஒரு அரசாங்கத்தை நடத்தி வந்தார், நாசிக்களினுடைய கொடுமைகள் எத்தனை பேர் அந்த கொடுங்கோன்மையான கேம்பில் கொல்லப்பட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய கூட்டத்தை ஒழுங்கு செய்த பெருமை எம்என் ராய்க்கு உண்டு. அதற்கு நிகராக இந்த கூட்டத்தை
பெருமைப்படுத்தி ஒருங்கிணைத்த ஒரு பெருமை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருக்குத்தான் உண்டு. அப்பா அவர்தம் பிறந்த நாள் புகழுரைக்க மேடையிலே நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களும் அன்பிற்குரிய அப்பா அவர்களும் வந்துவிட்டார்கள். ஒன்றே ஒன்றை சொல்லி நான் முடிக்கின்றேன். சுயமரியாதைக்காரர்களுக்கு 2 அதிகார மையங்கள் தான். வேறு யாருக்கும் அவர்கள் அஞ்ச தேவையில்லை. ஒன்று மாநில மக்கள், மற்றொன்று அவர்களுடைய மனசாட்சி. வேறு எந்த அதிகார மையத்திற்கும் அஞ்ச தேவையில்லை. அந்த வழியிலே நடைபோடுகின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நாம் வாழ்த்துவோம், வணங்குவோம். நன்றி.